பணி மேம்பாட்டுக்கான அரசாணை 5/11/2021 அன்றைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது நாங்கெல்லாம் அரசு உதவி பெறும் கல்லூரி. வழங்கப்பட்டது இப்போ 5 வருடங்களாச்சு. எங்களுக்கு பணி மேம்பாட்டு தொகையும் வரல, நிலுவைத் தொகையும் வரல. அதுக்கான போராட்டம் எங்களை விடாம நாங்க ஒரு 45வது போராட்டமா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன வருத்தமான விஷயம்னா, அரசு கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டது அது 2021 அந்த 11/1 ஜனவரி மாதமே அவங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனா எங்களுக்கு இன்னை வரையிலும் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் அரசுக்கு நாங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அது இனி வரையிலும் எங்களுக்கு அது சாத்தியமா ஆகல. இப்ப டிசம்பர் மாசம் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நாங்க கேட்டு போனோம். அவரு அதாவது கண்டிப்பா இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கானது நாங்க செயல்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில எல்லா அமைச்சர்களையும் போய் எல்லா எம்எல்ஏவும் நாங்க பார்த்து மனு கொடுத்துருக்கோம். ஆனா அது எங்களுக்கு உள்ள 8 மண்டலம், அதுல 6 மண்டலத்தை விட்டுட்டு 2 மண்டலமான திருச்சிக்கும் கோவை மாநிலத்துக்கு மட்டும் இந்த பணி மேம்பாட்டு தொகை கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல எங்களுக்கு என்னன்னா, எல்லாரும் ஒரே இதுல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரே இதுல பணி மேம்பாட்டு தொகை வந்தாதான் எல்லாருக்கும் அது ஒரு இதா இருக்கும். எங்களுக்கு இன்னமும் அந்த போராட்டம், நாங்க உள்ளிருப்பு போராட்டம் இன்னமும் தொடரும். எங்களோட வெற்றி கிடைக்கும் வரை, அரசு காதுக்கு எட்டும் வரை. இது இன்னைக்கு நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இன்னமும் தொடரும். சிவசங்கரி, மூட்டா செயலாளர். அரசாணை 5 அமல்படுத்து. 5 வருடமாக போராடும் எங்களை போராட்டத்திலிருந்து விடுவிக்காதே, வஞ்சிக்காதே. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களை வஞ்சிக்காதே. வழங்கிடு. பாரபட்சம் பார்க்காதே. வழங்கிடு. எங்களுக்குரிய சிஏஎஸ் தொகையை வழங்கிடு. வழங்கிடு. அரசாணை 5 வழங்கி பணி மேம்பாட்டு தொகையை வழங்கிடு. பணி மேம்பாட்டுக்கான அரசாணை 5 11/1/2000 அரசு கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டது. எங்களுக்கு வழங்காது. அன்னையிலிருந்து நாங்க இப்ப 5 வருடங்களா போராடி காப்பி வாங்கிட்டோம். அரசாணை 5 அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு வழங்கப்பட்டது. அதனால 5 வருடங்களா போராடி